ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டாம் மனோஜ் வீடியோஸ். இம்மா நாள் நான் ஏன் வீடியோ போடலன்னா ட்ராகன் பால்ஸை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ ட்ராகன் பால் டயமாக விட்டுக்கிறாங்க. ஆனால் அது பார்த்தா ஸ்டார்டிங்லேருந்து விட்டுக்கிறாங்க. நம்ம கிட் பூம் முடிஞ்சதுக்கப்புறம் விட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். நம்ம ட்ராகன் பால் சூப்பரில் என்ன லெவலில் நம்ம பார்த்தோம், அந்த லெவலுக்கும் இப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா அந்த அளவு எனக்கும் போடணுன்னு எண்ணம் தோணலை. இப்போ ஏன் நான் போகிறேன்னா, நம்ம கோகு வந்து சூப்பர் சைன் 3 வந்து ஃபார்ம் எடுத்தார். ஸோ அதனால் சரி இதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடுவோம். இதுக்கப்புறம் பார்க்க கொஞ்சம் விறுவிறுப்பாக போவோம். ஏன்னா நம்ம லெவலில் அல்ட்ரா இன்ஸ்டிக் லெவலில் முடிஞ்சது. இப்போ சூப்பர் சைன் 3லேருந்து சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த எபிசோட்லேயே சூப்பர் சைன் 4ம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தோன்னே சரி கன்ஃபார்மாக போட்டுடலாம், இதுக்கப்புறம் வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். சரி ஓகே, இந்த எபிசோடை நம்ம பார்ப்போம். கோகு இதில் வந்து ஃபஸ்ட்டு சூப்பர் சைன் 3ல் சண்டை போடுறாரு. அப்புறம் அந்த பிக்கோலோ வந்து இந்த சூப்பர் சைன் 4 வந்து நார்மலாக ஜஸ்ட்டு ஏதோ ஒரு பவர் மாதிரி பண்ணி சூப்பர் சைன் 4க்கு வர வச்சிட்டாரு. நம்ம என்னது லெஜெண்டரி பிக்கோலோ. பட்டு என்ன பண்ணுறது, கோகு அதான் காட் லெவல் கூட சண்டை போடுறதுனால எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த எபிசோடில் கோகு அல்ட்ரா இன்ஸ்டிக் ஃபார்மை கன்ஃபார்மாக ரீச் ஆவார்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இந்த எபிசோடை கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணி ஆகணுன்ட்டு நான் வந்து இறங்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் எல்லா எபிசோடும் பக்கவாக ரிவ்யூ பண்ணுறோம். நம்ம கோகு அண்டு கோகு, வெஜிட்டா, பிக்கோலோ, அப்புறம் வந்து டூ வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த காமாவை எதுக்குறாங்க இந்த ஃபைட்டில். காமாவுக்கு அந்த காட் லெவலில் கண்ணுக்கு அடித்தோடனே தலைவன் வேறு லெவல் பவரில் இருக்கிறான். சும்மா நொறுக்கிறான் எல்லாரையும் போட்டு. எவ்வளோ பவர் கிடச்சாலும் வரல, நொறுக்கிறான். சும்மா ஒருத்தனை உள்ள எல்லாரையும் பேட் எடுக்கிறான். ஏன்னா அந்த காட் லெவல் கண் வந்து எல்லாரையும் கிரியேட் பண்ணுற அளவுக்கு கண்ணுக்குது. அத்தனை பேரை உருவாக்கின அந்த காட் லெவல் கண்ணுக்கு, அந்த கண்ணுக்கே அவ்வளோ பவர்ன்றதை காட்டுறாங்க. நான் கூட நார்மலாக முடிஞ்சிடும் காமா முடிச்சுவாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, வேறு லெவலு வில்லனுக்கு வாய்ப்பு கொடுத்து சும்மா தெரிக்க விட்றானுங்க. எவனாலையும் டூவாலையும் முடியல. வெஜிட்டா விழுந்தது அவ்வளோதான், ஏஞ்சிக்க முடியல, அதுக்கு மேலே ஃபைட் பண்ண முடியல நம்ம. ஆனால் வெஜிட்டாவில் கொஞ்சம் டம்மியாக தான் கொடுத்துட்டாங்க. என் தலைவன் என்ன மாதிரி மாசான ஆள், அவனுக்கு இப்படி ஒரு நிலமை நம்ம தான் கடுப்பாகுது. ஆனால் நம்ம கோகு வந்து சூப்பரில் சைன் 4ல் சண்டை வெறித்தனமாக நடக்குது. ஆனாலும் அப்பயும் எத்தனை பேர் கீ பிளாஸ்ட் விட்டு அட்டாக் பண்ணாலும் தலைவனை அசைக்க முடியல. தலைவன் சும்மா அப்பப்போ அந்த கண்ணை அவனுக்கு என்ன தான் அடிபட்டாலும் இதாகி விட்டுருது. அவனுக்கு வந்து நார்மலாக ஹீல் பண்ணி விட்டுருது. நம்ம மாஜின் பூவெல்லாம் எப்படி பார்த்துருப்போம், கிட் பூ மாஜின் பூவெலாம் அவனையும் போட்டு நொறுக்குறான். மாஜின் பூ தான் பதிக்கிறான், கிட் பூ இன்னும் மாறல, மாஜின் பூவாகவே இருக்கிறான். அதுக்கு எல்லாரோட கீ பிளாஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணால் கூட காமாவுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேது. சரி நம்ம சூப்பர் சைன் 4 ஆச்சு மாறி நம்ம கோக்கு வெளுப்பான்னு பார்த்தா கோக்குமே அடிச்சு நவுத்தி விட்றான். காட் லெவல் கண் அவன் நெத்தியில் இருக்கிறனால காமா வேறு லெவலு. கோமா சாரிப்பா, இந்த மாதிரி கோகு அடிச்சு நவுத்து கோக்குவும் காமியாமெல்லாம் விட்டு நொறுக்குறான். ஆனால் அப்பயும் காமா அசால்ட்டாக எல்லாம் அழிஞ்சிட்டான்னு நினைக்கிற நேரத்தில் தலைவன் வேறு லெவல் என்ட்ரி கொடுக்குறான். மறுபடியும் ஏதோ க்ளூ மாதிரி ஒன்று உருவாகி அதுலேருந்து வெளியே வரான். நான் கூட என்னடா மறுபடியும் ரீஎன்ட்ரியா அதான் நினச்சேன், என்னடா அதுக்குள்ளே அழிஞ்சிட்டானா நான். ஏன்னா அந்த வில்லனுக்கோட மாசே போயிடுமே. பார்த்தா வேறு லெவல் என்ட்ரி கொடுக்குறான். சும்மா கோகு வாயை பிறந்து இன்னும் சாவலி அவன் காமியாமேகும் அப்படின்ட்டு பார்த்துனும்போது மறுபடியும் ஏஞ்சி அம்மா பெருசாக பழையசோட ஏதோ பெரிய உருவம் எடுத்து நம்ம நிற்கிறான். கோகு மிரண்டு போய் அப்படியே ஒரு அடியில் ஊந்து கோகு கீழே வந்ததுக்கப்புறம் அவனை ஒரு பாலில் அடைச்சி அவனோட சூப்பர் சைன் பவர்லாம் அப்படியே நார்மல் ஃபார்ம் சூப்பர் சைன் 3 அப்புறம் 1 அப்புறம் நார்மல் ஃபார்முக்கு அவனை கடைசியில் இட்டுன்னு வந்துட்டான். எல்லோரும் வாயை பிறந்து ஷாக்கு, என்னடா நடக்குது இங்கே. கோகு தான் ஒரே இதாக இருந்தான். வெஜிட்டாவை அடிச்சு நவுத்தி எப்போயும் அமுச்சிட்டாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வெஜிட்டாவால் ஏஞ்சிக்கவே முடியல அந்த கீ பேஸ்ட் வாங்கினதுலேருந்து. ஏன்னா வெஜிட்டா என்னான்னு தெரியல, திடீர்னு ஃபுல்லாக அந்த சென்சிபின் கேட்கும்போது வெஜிட்டாக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் இப்போ கோகுவும் இந்த மாதிரி நார்மல் ஃபார்ம் வந்ததுனால அடுத்து ரொம்ப டேஞ்சர் ஆகி நம்ம தலையை வந்து நம்ம க்ளோரியா வந்து அந்த ட்ராகன் பால்லாம் கலெக்ட் பண்ணி அரிஞ்சு விட்டு எடுத்துன்னு போய் கொடுக்குறான். இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது க்ளோரியா வந்து அரிஞ்சு கூட வேலை செய்கிறான் அப்படின்னு. ஆனால் இவன் எத்தனை போய் கொடுத்ததை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இவன் வந்து அரின்சு கீழே தான் வேலை செஞ்சுக்கிறான் மணி நேரம். ஆனால் அரின்சு தான் சொல்லுது, நம்ம சீக்கிரம் வரங்கிறேன், நம்ம டிஃபீட் பண்ணலாம் கோமாவை அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம க்ளோரியாவுக்கு வந்து நாமிக்கன் பாஷே தெரியும். ஸோ அதனால் வந்து நம்ம க்ளோரியா வந்து அந்த ட்ராகனை வந்து சப்மிட் பண்ணுறான்ட்டேன். ஆனால் வந்து அந்த ஞாபகம்லாம் வருது, கோகு கூட இருந்தது, எல்லோரும் கூட இருந்து அந்த ட்ராகன் பாலை கலெக்ட் பண்ணது, இதெல்லாம் வந்து நம்ம க்ளோரியா வந்து நினச்சி பார்க்குறான். இப்படி பண்ணிட்டு நம்ம துரோகம் பண்ணுறோமே, இது என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவனும் கொஞ்சம் திருந்த பார்க்குறான், வருந்துறான் சொல்லப்போனால்.
இப்போ வந்து சம்மனிங்காக ட்ராகன் பால் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு சம்மன் பண்ணுறாங்க. சம்மன் பண்ணோடனே அந்த ட்ராகன் வெளியே வருது. நம்ம அங்கே நடந்த இந்த ஃபைட்லேருந்து திரும்பி பார்க்குறோம். கோமா திரும்பி பார்த்தோன்னே ட்ராகன் வெளியே வந்துருச்சு. இது வந்து நாமக்கேன்கிற ட்ராகன் மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்க ரெட் கலர் சூப்பர் சைன் 4 மாதிரியே இருக்குது ட்ராகன். என்னடா இது, எனக்கே ஒரே ஷாக்கு. ஒருவேளை சூப்பர் சைன் 4 எதாவது சம்மன் பண்ணிட்டாங்களான்னு. இன்னும் இந்த ட்ராகன் கேட்குது, உங்களுக்கு எதாவது விஷயம் வேணுமா கேளுங்க. அங்கேருந்து கோமா வந்து பொக்குன்னு ஒரு குத்து ட்ரை பண்ணுறான். இது வரைக்கும் யாருமே ட்ராகன் அடிச்சதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் கோமா வந்து அடித்தான். எனக்கே ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஒரே வேலையிலேயே அவனை தள்ளி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் இது சொல்லுது, சீக்கிரம் நான் சொன்ன அந்த இதை கேளு, அந்த வரத்தை கேளு, என்னை பவர்ஃபுல்லாக மாற்று அப்படின்னு சொல்லுது. ஆனால் இவன் சரின்னு சொல்லிவிட்டு இவன் என்ன சொல்கிறான், கொண்டு பொட்டாராட்டான் என்ன சில்டாப் அப்படின்றது எனக்கு டவுட்டு. என்ன டவுட்டுனா, எனக்கு தெரிஞ்சு நம்ம தலைவன் சில்டு டாப் அப்படின்னு போட்டுக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த கோகு வெஜிடா எல்லாம் சில்ட்ரன் ஆகிறாங்களோ அவங்கெல்லாம் மாறணும்னு எனக்கு தெரிஞ்சு அவன் கேட்குறான். நான் வரோம் அப்படி இல்லைன்னா கோகுக்கு இன்னும் பவர் அதிகமாக வேணும்னு அவன் கேட்குறானான்னு டவுட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கோகு அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்டில் அடுத்து நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சிடும். நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு அதான் கோகு இந்த எபிசோட்லேயே காட் லெவல் பவர் அச்சீவ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு அந்த காட் லெவலில் அடிப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் வந்தால் இன்னும் சூப்பராக போகும். எபிசோட் வேறு லெவல் இட்டு. ஆனால் மோஸ்ட்லி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சூப்பர் சைன் 4 ஒரே எபிசோட்லேயே ரிலீஸ் பண்ணால மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கோகுக்கு பெருசாக ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கோகுவும் வெஜிடாவும் ஃப்யூஷன் ஆகி அவனை அழிக்கிற மாதிரி வரத்துக்கு. அப்படி சொல்லியிருந்தாலும் கதை கொஞ்சம் நல்ல பெட்டர், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா காட் ஃபார்ம் நேராக அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் கொடுத்தா அப்புறம் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்னா மாதிரியாது. அது எவ்வளோ கஷ்டப்பட்டு கோகு ட்ராகன் பால் சூப்பரில் கஷ்டப்பட்டு அடைஞ்சிருப்பார். அதான் அவ்வளோ சீக்கிரத்தில் காட்ட மாட்டாங்க. மோஸ்ட்லி அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்லாம் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரைனிங் வேணும். ஸோ பார்ப்போம்.